முட்டை மசாலா கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். முட்டை வேக வைக்க போகிறோம். முட்டை வந்து உடையாத முட்டையாக எடுத்துக்கோங்க. விரிசல் விட்ட முட்டையாக இருந்ததுன்னா அது உடஞ்சி என்ன ஆகும், அதில் ஃபுல்லாக தண்ணியில் பரவிடும். ஒரு ஒரு முட்டையாக முழுகிற அளவுக்கு போட்டுக்கோ. கொதிக்கக்கூடாது. முட்டை வைக்கிறப்போ கொதிக்காத இருக்கிறப்போ முட்டையை வை. கொதிக்கிறப்போ நீங்கள் முட்டை வச்சிங்கன்னா அது முட்டை உடஞ்சிரும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஸ்பீடில் வச்சுக்கோங்க. கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். எதுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றுறேன்னா, இது முட்டை வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த கொதிக்கிற டைமில் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா உடஞ்சிரும் முட்டை. தீயை குறைச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தீயை அதிகப்படுத்திக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொச்சதுன்னா முட்டை கரெக்டாக வெந்துடும். உரிக்கிறப்ப உங்களுக்கு முழுசாக வரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொச்சிடுச்சு. இப்போ வெந்துடுச்சு பாருங்கள். விரிசல் விட்ருக்கோம். நீங்கள் வெந்துடுச்சுன்னா இதை பாருங்கள், விரிசல் விட்ருக்கு பாருங்கள். அப்போ தான் வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை பச்சை தண்ணியில் போட்டு நம்ம உரித்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். இதில் இப்போ ஒரு ஒரு முட்டையாக எடுத்து போட்டு உரிச்சிக்கலாம். முழுசாக வரும். அதனால தான் நான் வேக வச்சதை காட்டினேன் உங்களுக்கு. பாருங்கள், உரிக்கிறப்போ ஈஸியாக வருது பாருங்கள். சதை வந்து அந்த இதில் முட்டை தோலில் ஒட்டிக்கும். அது ஒட்டாது. கொஞ்சம் நினச்சி சூடு தணிகிறப்போ இது பண்ணி இதே மாதிரி உரிச்சிக்கோங்க. உங்களுக்கு முழு முட்டையாக வரும். அதுக்கு தான் முட்டை வேக வச்சதை நான் காட்டினேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருக்கு பாருங்கள். முழுசாக வரும். பசங்களாம் முழுசாக கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள், அந்த எலுமிச்சம்பழம் ஊற்றுனதால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். எல்லா முட்டையும் உரித்து வச்சுக்கணும். பாருங்கள், எல்லா முட்டையும் முழுசாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் சாஃப்டாக அந்த லெமன் ஊற்றுனதால சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இந்த முட்டையை வந்து இந்த பக்கம் காரம் இறங்கிறதுக்காக ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடையாது. இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ முட்டை மசாலா செய்யலாம். ஒரு கடாய் வச்சுப்போம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா செவக்கட்டும். சோம்பு செவந்துடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரியாக நறுக்குன 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம். இதோ வதக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும். தொக்கு மாதிரி வரணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா தான் தொக்கு மாதிரி வரும். ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ 2 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவு வதங்கும். இப்போ வந்து தக்காளி ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றுவேன்னா இது பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகும். பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போயிருக்கு. இப்போ வந்து
இந்த அளவுக்கு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுறப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு புளி தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணோம். ஒரு 5 நிமிஷம் வைப்போம். இப்போ ஒரு முட்டையாக இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஒன்று உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதில் காரம் ஏறும். முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு போடுவாங்க. நான் போடலை. நீங்கள் கடைசியாக வேணும்னா ஒரு தேங்காய் பேஸ்ட்டு போட்டு இறக்கிக்கோங்க. நான் இதோடு இறக்கிறேன். எங்களுக்கு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.